அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, வைகாசி மாதத்தின் முதல் நாள். இந்த எளிமையான சக்திமிக்க வார்த்தையை சொல்லி பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் கட்டுக்கடங்காத பணம் உங்கள் கையில் தாண்டவமாடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி மிக்க ஒரு திருநாமம், சில வார்த்தைகளே கொண்ட வாக்கியம். இந்த மாதம் முழுவதும் வெறும் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாலே போதும், கட்டுக்கடங்காத பணவரவை அது ஏற்படுத்தும். நம்ம சேனல்ல இன்றைய வைகாசி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு நேற்றைய தினம் ஒரு தாந்திரிக முறையை அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் நீங்க சொல்லலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும் இந்த மெத்தடுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். அந்த வியாழக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முதல் தேதி வந்திருப்பது நல்ல செல்வ செழிப்பை இயல்பாகவே நமக்கு ஏற்படுத்தும். அந்த குபேரருடைய ஆற்றல் மிக்க திருநாமத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. முகம் கழுவிட்டு, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, பல் துலக்கிட்டு நீங்க சொன்னாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யலாம். இன்றைய தினம் மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி 1. இன்றைய நாள் முதல் இந்த நாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பதிவை கொஞ்சம் தாமதமா நீங்க பாக்குறீங்கன்னா அதிகபட்சம் மே மாதம் 19, அதாவது வைகாசி 5ஆம் தேதிக்குள்ளையாவது இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ரீம் குபேர வசி வசி வசி. ஸ்ரீம் குபேர வசி வசி வசி. ஸ்ரீம் குபேர வசி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சக்தி மிக்க திருநாமம் இது. ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வைகாசி மாதம் முழுவதுமே இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமா
யோகமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். கடந்த மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் சிறப்பு பூஜை நடந்ததுங்க. ஆர்டர் வந்ததை தாண்டி நம்ம நிறைய எண்ணிக்கையில வச்சு பூஜை செஞ்சிருக்கோம். சோ இப்ப ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே சித்ரா பௌர்ணமியில் வைத்த பொருட்களை தாங்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்களுக்கு இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடிய சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது இந்த மாலை. இன்னும் சில பேர்லாம் அதிகமான மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனபயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மனோபயம் நீங்கும், மன அழுத்தமும் குறையும். ஆனால் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாலை அதிக எண்ணிக்கையில நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. சோ ஆர்டர் பண்ணும் போதே இந்த லாவா மாலை மட்டும் ஒரு எண்ணிக்கையில நீங்க கேளுங்க. ஏன்னா அது இல்லன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், எல்லாருமே பலனடையணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட திரும்பவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை தரும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபத்தை தரும். தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு பெருகி கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.